அவலிங்கம் சந்திரசேகர் ஆகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளை நிசாதர் வியூ சொந்தங்களே வணக்கம். இன்று புதிய ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அவர்களின் தலைமையில் புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அதில் 2 தமிழர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். எந்த அமைச்சர் பதவி என்று சொல்லி இந்த காணொலி மூலம் முழுமையாக பார்க்க போகின்றோம். என்னுடைய சேனலுக்கு முதல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. මෙළඟට අමාත්‍ය ධූරයේ දිරුන්දිම සිදු කරුණේ ගරු රාමලිංගම් චන්ද්‍රසේකර් මැතිතුමායි. அவலிங்கம் சந்திரசேகர் ஆகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு புரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பை உறுதியாக போற்றி காப்பேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன். கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள். විශ්වාසයෙන් තමන්ගේ අපේක්ෂා යළියලිත් මේ රට තුළ ස්ථාපිත වනු ඇතැයි අපේක්ෂා කොටගෙන ගෞරවනීය මන්ත්‍රීවරුන් පිරිසක් පාර්ලිමේන්තුව සඳහා සරෝජා සාවිත්‍රී පෝල් රාජන මම කාන්තා සහ ළමාත්‍ය දුරෙහි කාර්ය සහ කර්තව්‍ය ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට සහ නීතියට අනුකූලව අවංක විටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද මාගේ උපරිම ශක්ති ප්‍රමාණයෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව බහුමානයෙන් යුක්ත ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දිවුරුම් දෙමි. கௌரவ சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சராக இப்பொழுது பதவி பிரமாணம் செய்து கொண்டார்கள்.